வாழ் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று சிந்திக்க வேண்டிய தலைப்பு உறவும் துறவும் அப்படின்னு நம்ம சிந்திக்க போறோம். இப்ப உறவும் துறவும், உறவு துறவு ரெண்டுமே ஒன்றுக்குள் ஒன்றாக அடங்கி உள்ளன. உறவை தனியாகவும், தரவை துறவை தனியாகவும் பிரிக்க முடியாது. உறவு வேற, துறவு வேற நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்காங்க உலகத்துல, சமுதாயத்துல. இது வேற, அது வேறன்னு. இல்ல, அப்படி கிடையாது. சுவாமிஜி அதான் கரெக்ட்டா தான் சொல்றாரு. அதாவது உறவும் துறவும் ஒண்ணுக்குள்ள தான் ஒண்ணு அடங்கியிருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, சுவாமிஜி இதத்தான் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே. உறவிலே கண்ட உண்மை நிலை. உறவில என்ன உண்மை நிலை இருக்குன்றத நம்ம இப்ப சிந்திக்க போறோம். ஆக, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு. உண்மை நிலை தெளிவே துறவு அப்படின்னு ஆன்றோர்கள், சான்றோர்கள், சித்தர்கள், மகரிஷி அவர்கள்லாம் சொல்றாங்க. அதனால உறவும் துறவும் ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையது. நெறைய பேர் என்ன நெனச்சுட்டு இருக்காங்க, உறவு வேற, துறவு வேற அப்படின்னு நெனச்சுட்டு இருக்காங்க. கிடையாது. உறவும் துறவும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். சரி. என்ன டெஃபினிஷன் அவர் சுவாமிஜி குடுக்குறாருன்னா, தேவைக்கேற்ற அளவில் பொருளோடும், மக்களோடும், அளவு முறையோடும், விழிப்புடனும் தொடர்பு கொள்ளும் உறவே துறவாகும். அதாவது என்ன சொல்றாருன்னா, நமக்கு எது தேவை? என்னென்ன பொருட்கள் தேவை? பேசிக் ஃபெசிலிட்டீஸ். உணவு, உடை, இருப்பிடம். அதுக்கு மேல என்னென்ன தேவை இருக்கோ, அதையும் நம்ம பூர்த்தி செய்து கொள்ளலாம். நமக்கு எது தேவையோ, அந்த பொருட்களோடு அளவு முறையுடன் அளவு முறையோட அளவு முறையோட நம்ம நெறைய நமக்கு இந்த பொருள் தேவைப்படும், தேவைப்படும். ஆசை சீரமைத்தல்ல படிச்சிருப்போம். இது தேவைப்படும், தேவைப்படும்ன்னு சொல்லி கடைக்கு போறோம், மாலுக்கு போறோம், வாங்கி போடுவோம். இது என்னத்துக்கு? அப்படின்னு பரன்ல போடுவோம் நெனச்சுட்டு, வேண்டாதெல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாது. அதே மாதிரியாக அளவு முறையோடு விழிப்புடனும், இது நமக்கு தேவையா? அப்படின்னு சிந்திக்கணும். இது இல்லாம நம்மால வாழ முடியாதா? அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம். அதான் விழிப்புணர்வு. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது, விழிப்புடனும் தொடர்பு கொள்வதுதான் உறவும் துறவும். தேவைக்கேற்ற பொருட்களை வாங்கலாம். அதுல அளவு முறை இருக்க வேண்டும். விழிப்புணர்வு இருக்க வேண்டும். இந்த மாரி நம்ம ஒரு பொருளை எந்த பொருளானாலும், கொஞ்சம் விலையா இருந்தாலும் சரி, நெறைய விலையா இருந்தாலும் சரி, தேவையா, தேவை இல்லையா என்ற ஒரு விழிப்புணர்வோடு தொடர்பு கொண்டால் அதுவே உறவும் துறவாகும். 2வது டெஃபினிஷன் குடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா சுவாமிஜி, கடமை உணர்ந்து எண்ணத்தில் தூய்மையோடு செயல்களைச் செய்ய வேண்டும். செயலில் உறவு கொண்டிருந்தாலும் எண்ணத்தில் துறவாக இருக்க வேண்டும். எண்ணம் என்றால் மனம். மனம் என்பது எண்ணங்களின் குவிப்புன்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? அதாவது வாழ்க்கையில எது செஞ்சாலும், சின்ன செயல் செய்தாலும் சரி, பெரிய செயல் செய்தாலும் சரி, அது என்ன செய்யணும்? கடமை உணர்வோடு செய்யணும். ஏனோ தானோன்னு எந்த வேலையுமே நம்ம செய்யக்கூடாது. கடமை உணர்வோடு செய்ய வேண்டும். அப்ப அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த பாயிண்ட்டு, அந்த மாரி கடமை உணர்வோடு செய்யும்போது, பிறரிடம் எதையுமே எதிர்பார்த்தல் கூடாது. எந்த வேலையும் நம்ம கடமையோட செய்யணும். பிறரிடம் எதையுமே எதிர்பார்க்கக் கூடாது. அப்ப அந்த இந்த வேலை அதே நேரத்துல கடமை என நினைச்சு செஞ்சா கூட, எண்ணத்தில் துறவு வேண்டும். அதான் 2ண்ட் டெஃபினிஷனோட விளக்கம். நமக்கு ஒரு வேலை செய்யறோம். அதுல பற்று வச்சுக்க கூடாது. அதுல அப்படியே அந்த பற்று வச்சு நம்ம செய்யக்கூடாது. எதிர்பார்க்க கூடாது. எண்ணத்துல துறவு. இது நம்ம கடமை. குடும்பத்துல இருக்கோம். குடும்பத்துக்குரிய கடமைய செய்றோம். ஒரு தொழில் டீச்சரா இருக்கோம். இல்ல டாக்டரா இருக்கோம். அந்த மாரினா அதற்கு அதற்கு என்ன கடமைன்னு சில கடமைகள் இருக்கு. அப்ப அந்த கடமைய செய்றோம். நான் இத செய்றேன், அத செய்றேன். எல்லாருக்கும் பலனா இருக்கு. கடமையுணர்வோட சின்சியரா இருக்கேன். அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்துல துறவு வேண்டும். அதையே நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது. அப்ப செயலில் உறவு இருக்கலாம். மனதில் அது ஒட்டக்கூடாது. அப்படின்னு சுவாமி சொல்றார். துறவு என்பது மனதிற்கு மட்டும்தான். அந்த இன்ப நுகர்ச்சியில் சிக்கிக் கொள்ளாத மனநிலைதான் உறவில் துறவு. ஆகா! நம்ம இவ்வளவு வேலை செஞ்சு இத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்களே! எவ்வளவு நல்ல கடமைய செய்றோம். எவ்வளவு நல்லா இருக்கோம். எவ்வளவு உலகத்துல நம்மள எத்தன பேர் பாராட்டுவாங்க. அந்த மாதிரி இல்லாம, அந்த இன்ப நுகர்ச்சியில்
சிக்கிக் கொள்ளாத ஒரு மனநிலைதான் உறவில் துறவாகும். அதைத்தான் ஆங்கிலத்துல சுவாமிஜி சொல்றாரு, டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் அப்படின்றார். இதை வடமொழியில என்ன சொல்றாங்கன்னா, நிஷ்காமிய கர்மம் அப்படின்றாங்க. அப்ப நிஷ்காமிய கர்மம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பலனை எதிர்பார்த்தல் இருத்தல் கூடாது. ஆக இவ்வளவு செஞ்சு இவங்க பலன் அடைஞ்சிருக்காங்களே, அப்ப நமக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா? நான் செஞ்ச தொட்டு தானே இவங்க நல்லா இருக்காங்க. ஒருத்தரை படிக்க வச்சிருக்கோம், ஏழை மாணவன. இவ்வளவு பெரிய வேலையில இருக்கான். அவன் நமக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா? அந்த மாரி எந்த விதமான பலனை எதிர்பார்க்காமல் இருத்தல். அதான் நிஷ்காமிய உறவு. கடமை உணர்வுடன் செய்தல். அதுதான் நிஷ்காமிய உறவு. அப்புறமா பற்றுதல் இன்றி இருத்தல். நம்ம செய்யும்போது என் மனசு துறவு நிலை இருக்கணும். பற்றுதல் இன்றி. நம்ம செய்யும்போது, ஆஹா இந்த கடமையை நம்ம செய்றோம். இந்த இவங்களுக்கு உதவி செய்றோம். இவங்க நமக்கு நல்லா கவனிச்சுப்பாங்க. நம்ம உறவு நம்ம உறவு கொண்டு செய்றோம். அப்படின்னு ஒரு பற்றுதல் இன்றி செய்தல். சுயநலம் இல்லாது செய்தல். இதெல்லாம் தாங்க நிஷ்காமிய கர்மம். ஏதோ ஒண்ணு சுயநலத்தை வச்சுக்கிட்டு செஞ்சோம்னா, அது உறவும் ஆகாது, துறவும் ஆகாது. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. அடுத்த பாயிண்ட். புலன் வழியாகத்தான் நாம் வாழ்க்கையை நடத்துகிறோம். வாழ்க்கை நடத்துறதே 5 புலன்கள் வழியாகத்தான் நடத்துகிறோம். அந்த வாழ்க்கையில நமக்கு பொருள் பற்று, புலன் பற்று, செல்வாக்கு இதெல்லாம் ஏற்படும். ஏற்படாதுன்னு சொல்ல முடியாது. ஏற்படும். அது இயல்புதான். ஆனா, முன்னமே சொன்னபடி இந்த பற்றுக்களை கடமை உணர்வோடு, அளவு முறையோடு அறிந்து விழிப்புடன் நிறைவு செய்ய வேண்டும். அளவு முறையோடு அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு பாசம். அந்த மாரி குடும்பத்துல அந்த நம்ம தலையில தான் எல்லாம் ஓடுது. நம்ம செஞ்சா தான் இவங்க நல்லா இருப்பாங்க. அவங்கள செய்ய விட வேண்டாம். அவங்களுக்கு நம்ம அளவுக்கு அனுபவம் இல்ல அப்படின்னு நினைக்காம, கடமை உணர்வோடு, அளவு முறையோடு அறிந்து விழிப்புடன் ஒரு செயலை நிறைவு செய்தோமானால் பின்னாடி தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வருதுங்க. அதாவது அப்படி செஞ்சோமானா, நம்ம வாழ்வினுடைய நோக்கம் 6வது அறிவு படைத்த மனிதனுடைய நோக்கம் என்ன? இறைநிலை அடைதல். ஆக இந்த மாதிரி நம்ம கடமை உணர்வு, அளவு முறை, விழிப்போடு எந்த பலனையுமே எதிர்பார்க்காமல் எண்ணத்தில் துறவு கொண்டு நாம் எந்த வேலையை செய்தாலும் நமக்கு இறைநிலை அடைதல் என்பது எளிதாக கைகூடும். ரொம்ப ஈஸியா நமக்கு கைகூடும் என்று சித்தர்கள்லாம் சொல்லுகின்றனர். சரிங்க. இப்ப அடிக்கடி நம்ம ஒரு பாயிண்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம். என்ன பாயிண்ட்னா, கடமை உணர்வு, விழிப்புணர்வு, அளவு முறை அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். இதற்கு நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாங்க. அதாவது ஒரு பால் நம்ம என்ன செய்றோம், அடுப்புல வைக்கிறோம். அந்த பால காய்ச்சி ஏதாவது காப்பி போட்டு குடுக்கறது, ஏதாவது குடிக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுது. அதனால, அப்ப அந்த மாரி அ அடுப்புல வச்சோனே, அது என்ன ஆகும்? குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே நம்ம என்ன செய்யணும்? பாலை உடனடியாக அடுப்புலேருந்து இறக்கிடணும். அப்படி இறக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அது பொங்கி வழிஞ்சிரும். இது கடமை. இது நம்மோட கடமை. அப்ப சில பேர் என்ன சொல்றாங்க, பால் பொங்கறதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. நம்ம ஸ்லோ தீயில தான் வச்சிருக்கோம். உடனே போய் இந்த பால்கனியில இருக்கிற துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம். இல்ல துணிய மடிச்சு வைக்கலாம். இல்ல சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைத்தோமானால், அது கடமை உணர்வும் இல்லை, விழிப்புணர்வும் இல்லை. விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லும்போது, பால் அப்படி கவனிக்காம விட்டோம்னா, பொங்கி அது அப்படியே கீழ விழுந்திருக்கும். கீழ வழிஞ்சிரும். அதாவது பால் காஞ்ச பிறகு அது பொங்கிடும். பொங்குனோனே கீழ அப்படியே விழுந்துரும். அப்படியே வழிஞ்சிரும். அப்ப அந்த மாரி இருக்கும்போது, அப்ப அதுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். இதுதான் அளவுமுறை. பாலினுடைய அளவுமுறை. குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட நேரம் வந்தா அது பொங்கி கீழ வழிஞ்சு ஓடிடும். அதான் அளவுமுறை. நம்மோட அளவுமுறை என்ன? இது தெரியும் நமக்கு. பால காய்ச்சிருக்கோம். அனுபவம் நமக்கு இருக்கு. இவ்வளவு நேரத்துல பால் பொங்கி அப்புறம் கீழ விழுந்துரும். கீழ வழிஞ்சிரும். அப்ப அந்த மாரி இருக்கும்போது, நம்ம அந்த அளவு முறையோட அந்த பால என்ன செய்யணும்? அத இறக்க வேண்டும். அப்ப இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி உறவும் துறவும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பால அடுப்புல வச்சிருக்கோம். அடுப்புல பால் இருக்குது. அப்ப அடுப்பு, பால் இது உறவு. அந்த காய்ற வரைக்கும் அந்த அடுப்புல இருக்கும். அதுக்கு மேல என்ன ஆகும் நம்மளே சொல்லியிருக்கோம். அந்த அடுப்பு, பால் என்பது உறவு. கொதி நிலை வந்தவுடன் நம்ம என்ன செய்றோம்? இறக்கிறோம். இது துறவு. அடுப்பிலிருந்து இறக்குதல். அடுப்பிலிருந்து வெளியே வைத்தல். அந்த அடுப்பிலிருந்து இறக்குதல், வெளியே வைத்தல் என்பது துறவு.
கொதிநிலை வருவதற்கு முன்னாடி பாலை அடுப்பில் வைத்தல் என்பது உறவு. அப்ப அதுக்கு என்ன செய்றோம்? அப்ப அடுப்பிலிருந்து இறக்கறதுக்கு எதை பயன்படுத்துகிறோம்? பிடி துணியை பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா? கொதிக்கிற பால வந்து அடுப்பிலேருந்து கீழ இறக்கி வைக்கும்போது, பிடி துணிய பயன்படுத்துகிறோம். அப்ப அந்த பிடி துணிய பயன்படுத்தி பால வந்து இறக்கி வச்சுறோம். அப்ப அந்த பிடி துணி எதற்கு உதவுகிறது? கொதிக்கின்ற ஏன்னா கையால இறக்க முடியாது, சுடும். அந்த கொதிக்கின்ற பாலை பிடித்துணி வைத்து அதை கீழே இறக்குகிறோம் இல்லைங்களா? அதனால ஆகா! இந்த பிடித்துணி வந்து கொதிக்கிற பால வந்து இறக்கறதுக்கு எவ்வளோ நல்லா உதவுது. அதனால நான் அந்த பிடித்துணிய நம்ம என்ன செய்றோம், நாள் முழுதும் நம்ம கையில வச்சுக்கிறதே கிடையாது. அத இறக்கிட்டோமோ, அத ஒரு தள்ளி, ஒரு புறமா நம்ம அந்த பிடித்துணிய நம்ம வச்சுடுறோம் இல்லைங்களா? அதான் நம்ம செய்றோம். எல்லாருமே அதான் செய்றோம் இல்லைங்களா? அப்ப நாள் முழுக்க ஆஹா! இந்த பிடித்துணி எவ்வளோ உதவி செஞ்சிருக்கு. கொதிக்கிற பால இறக்குது, கொதிக்கிற காய இறக்குது, அப்புறம் ஸ்டவ்வுல வச்ச அடுப்பு சாதம் வெந்துச்சுன்னா அது இறக்குது. இத்தனை உதவி செய்தே அந்த அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அந்த பிடிதுணிய நம்ம கையிலே வச்சிருக்கிறது இல்லை. அதே மாதிரியாக, அப்ப பிழி அந்த அடுப்பில் இருக்கிற அந்த சூடான பாத்திரத்த பிடி துணை வைத்து இறக்கி விடுகிறோம். இது தொரவு. பிடித்துணி வந்து நம்ம என்ன செய்றோம்? ஒ உத ஒ பிடிதுணி உதவி செய்கிறதுன்னு நம்ம வச்சுக்கிறது இல்ல. அந்த பிடிதுணிய வைத்து இறக்குகிறோம். அது தொரவு. அப்ப இதுதான் வந்து அந்த பிடிதுணி கையில் வைத்து அந்த இறக்குறோம் பாருங்க, அந்த நிலை, அந்த ஸ்டேஜ் அது வந்து உறவு. இறக்கி கீழ வச்சுட்டோம்னா, அது துறவு. அடுப்புலேருந்து இறக்கியாச்சு. எது உதவுது? பிடித்துணி உதவுது. அது துறவு. அடுப்புலே இருக்கும்போது நம்ம பிடித்துணிய வச்சு இறக்குறோம் பாருங்க, அது உறவு. ஆக இதுதாங்க உறவும், துறவும். அதான் உறவும், துறவும் ஒன்றுக்குள் ஒன்று அடங்கியிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அடுத்த எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா, தூங்கும்போது தலையணை நமக்கு வேணும். அதனால தலையணை ஆஹா! இந்த தலையணை மெத்து மெத்துன்னு இருக்கு. நல்லா அசந்து தூங்குறோம், அயர்ந்து தூங்குறோம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அந்த காலையில எழுந்த உடனே அந்த தலையணைய வந்து நம்ம கையில வச்சுக்கிறது இல்ல. நமக்கு இந்த தலையணை பிடிச்சிருக்குன்னு. இல்ல தலையில் கட்டிக்கொண்டு திரிவதில்லை. ஆக, அப்ப இதுல எது உறவு? தூங்கும்போது தலையணையோடு நாம் உறவு கொண்டுள்ளோம். தலையணை வைத்தால் நல்லா தூங்குறோம் அப்படின்னு நமக்கு எண்ணம் வருகிறது. உறவு. தூங்கி எழுந்த பிறகு தலையணை நமக்கு தேவையில்லை. இதுதான் துறவு. ஆக எல்லாமே உறவு எது, துறவு எது என்று அதான் உண்மை நிலை தெளிவு. ஒவ்வொரு செயல்லயும் நம்ம உறவு எது, துறவு எதுன்னு தெரிஞ்சு செயலை ஆற்ற வேண்டும். அதே நேரத்தில் மனதில் துறவு வேண்டும். இதுதான் உறவின் உண்மை நிலை தெளிவு துறவு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சரிங்க. அடுத்தது. தொ எது துறவு அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம். துறவுனா என்ன நினைக்கிறாங்கன்னா நெறைய பேரு, எல்லாத்தையும் விட்டுறணும். எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டிற்கு சென்றணும். அப்பதான் நமக்கு ஞானம் வரும். காட்டிற்கு சென்றா அதுதான் தரும். நெறைய பேர் அந்த மாரி தான் நினைக்கிறாங்க. அப்ப காட்டிற்கு சென்றுட்டா அதுதான் துறவு. இதெல்லாம் வச்சுட்டு உட்கார்ந்திருந்தோம்னா துறவு கிடையாது. ஆனா இது தவறான கருத்து. ஏன்னா, காட்டிற்கு செல்ல எதை துறக்க முடியும் சொல்லுங்க பாப்போம்? பசி வருது. பசி வந்தா நமக்கு உணவு வேணும். அப்ப உணவு சாப்பிட வேண்டும். வீட்ட விட்டு வந்தாச்சு. காட்டுக்கு வந்துட்டோம். அப்ப என்ன பண்ணணும்? வீட்டிற்கு சென்று சாப்பிடுதல் என்பது நடக்காத காரியம். ஏன்னா, அங்க சொல்லிட்டு வந்துட்டோம். நான் இனிமே வீட்டுக்கே வரமாட்டேன். துறவு எய்தப் போகிறேன் காட்டுக்கு தான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? யாராவது வீட்டுக்கு போய் சாப்பிடணும். இல்ல விடுதி, ஹாஸ்டல்ல போய் சாப்பிடணும். இது தேவையா? இது துறவே இல்லையே! அப்படின்னு சாமி சொல்றார். இது தேவையா? துறவே கிடையாது. ஆக துறவு என்பது இல்லறத்தில் இருந்தபடியே துறவு மேற்கொள்ள வேண்டும். எப்படி மேற்கொள்ள வேண்டும்? உடல், உயிர், இன்பம், துன்பம் இவற்றை நாம் உணர வேண்டும். நமக்கு தெரியும். உடல்னா என்ன? பருவுடல். அது அணுக்களால் ஆனது, பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு தெரியும். அத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். உயிர்னா என்ன? விண்ணினுடைய பிராக்ஷனல் பார்ட்டிகள்ன்றது அதுவும் தெரியும். இன்பம் என்றால் என்ன? துன்பம் என்றால் என்ன? அதாவது அந்த இன்பம் அப்படின்னு சொல்லும்போது, புலன் பற்றுல மயங்குறோம் பாருங்க. ஆஹா! இது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மாதிரி இந்த இந்த இதையே நம்ம தொடர்ந்து செய்வோம். அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அது இன்பம். அப்ப துன்பம்னா என்ன? இன்பம், அளவு, முறை மாறினால், மீறினால் அது நமக்கு துன்பத்தை ஏற்படுகிறது. இதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டாலே துறவு. அப்ப அதுதான் வந்து மகரிஷி என்ன சொல்றாருங்க, ஒரு பாட்டு சொல்றாரு. என்னன்னா, பொருள் ஈட்டல், பாதுகாத்தல் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு, பசியின் போது
சிறிது உணவை பிறரிடமிருந்து வாங்க வேண்டும். அதே நேரத்துல போட்டி, பகை, பிணக்கு போட்டி போடக்கூடாது. இதான் இல்லறத்துல துறவு. சில பேர் இருக்காங்கங்க, இல்லறத்துல துறவு இருக்காங்க. அவங்க பாட்டு ஒரு ரூம்ல இருப்பாங்க. தியானம், தவம்லாம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அப்ப அந்த மாரி இருக்கும்போது, அவங்க வந்து எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க. யாராவது எங்கேயாவது வெளியில போனாங்க, ட்ரிப்பு போலான்னு கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. அந்த மாரி தியானத்த செய்து கொண்டு, பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க ஸ்லோகம் படித்துக்கொண்டு, இது இன்னைக்கு ஷெட்யூல் போட்டுப்பாங்க. இதுக்கு இன்னைக்கு சிவ ஸ்லோகம், அம்மன் ஸ்லோகம் அப்படின்னு ஷெட்யூல் போட்டுப்பாங்க. பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்க விக்கிரகம் கூட வச்சுட்டு, அ அவங்க வந்து உறவுக்காரங்களோட ஒரு அவ்வளவா டச் இருக்காது. பசி வர நேரத்துல என்ன குடுக்குறாங்களோ அத சாப்பிடணும். இது நல்லா இல்ல, இது நாளைக்கு இப்படி பண்ணு, இப்படி பண்ணலாம் செய்ய மாட்டாங்க. போட்டி போட மாட்டாங்க. போட்டி இல்லாமல், பகைமை பிணக்குன்னா கருத்து வேறுபாடு. இவையெல்லாம் ஒழித்து, பொருள் ஈட்டல், பாதுகாத்தல் எல்லாம் ஒழித்து, போட்டி, பகை, பிணக்கெல்லாம் விட்டுவிட்டு, பொது மனிதராக, நோய் இல்லாமல் ஏன் நோய் வந்தா பிறரை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணணும் இல்லைங்களா? அதனால நோய் இல்லாமல் வாழ்ந்து துறவறத்தில் இருக்க வேண்டிய முறை துறவு முறை அப்படின்னு பாட்டுல சொல்றாங்க அவர். அப்ப இந்த துறவறம் தான் அறிவின் உயர்வாகும். இதுதான் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு. இந்த மாதிரியாகத்தான் துறவு கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த பாட்டு இப்ப நான் ஷேர் பண்றேங்க. ஈட்டல், காத்தல், ஒழித்து எல்லாருக்கும் பொது மகனாய் போட்டி, பிணக்கு, பகை, போர், நோய்கள் அற அறிவில் உயர்தல், அறிவை ஊட்டும் நெறியே உயர்ந்த துறவரமாகும் அப்படின்றார். அப்ப இல்லறத்தில் இருந்து கொண்டே துறவு கொள்ளுதல் தான் துறவரம். அதனால காட்டுக்கு போகணும் அப்படின்றது நமக்கு அவசியமே இல்லை. இதே கருத்தை தாங்க இந்தியன் பிலாசபி சொல்லுது. நீ வந்து துறவறம் மேற்கொள்ளணும்னு நினைக்கிற, அந்த மாதிரி ஒரு ஆசைப்படுற, அதனால நீ காட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. உலக இப்போ உலகத்துல இருக்கக்கூடிய, வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட்டுட்டு நீ காட்டுக்கு போகணுன்றது அவசியமே கிடையாது. அப்ப என்ன செய்யணும்? அந்த உலக பொருட்களோடு தேவைகளை ஒட்டிய உறவு வைத்துக்கணும். நமக்கு தேவை ட்ரெஸ் வேணும். இல்லறத்துல துறவு இருந்தாலும் நமக்கு ட்ரெஸ் வேணும், சாப்பாடு வேணும், இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது, அந்த மாதிரி தேவையான பொருட்கள், அவசியமான பொருட்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை வைத்துக் கொள்ள வேண்டும். இயற்கை நியதிகளுக்கு ஒட்டிய பொருட்கள் தான் வேணும். இயற்கை நியதி, இறைநீதி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறர் வளம் பறித்துண்ணல் கிடையாது. இயற்கையா நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்ப அந்த மாதிரி இருந்தா இதுவே துறவரம் ஆகும். இத வந்துதான் பற்றற்றான் பற்று அப்படி இந்த பின்னாடி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேங்க. பற்றற்றான் பற்று அப்படின்றது. இந்த வாழ்க்கை முறை நாம வாழ்ந்தோமானால் ஆன்மீக வழியில் ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னேறுவதற்கு வாழ உதவும். அப்ப அந்த மாதிரிதான் வாழணும். பற்றற்றால் பற்றோடு நாம வாழ்தல் அவசியம். எல்லா பொருட்களையும் துறக்க வேண்டியது இல்லை அப்படின்னு. இதே கருத்து தாங்க பகவத்கீதையில துறவு என்பது வாழ்க்கையை துறப்பது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. துறவு என்பது வாழ்க்கையை துறப்பதில்லை. செய்யும் செயலின் பலனை கொள்ளும் பற்றை விடுவது. அதான் பற்றற்றான். செய்கின்ற பலன் முதல்ல சொன்னோம். நாம இவங்களுக்கு உதவி செஞ்சா நமக்கு என்ன செய்வாங்க? ஆகா, இந்த பையனை படிக்க வச்சுக்கோம், படிச்சு பெரிய டாக்டரா இருக்கான், நமக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா? அவன் டாக்டர் தொழில் பண்றதுல கொஞ்சமாவது பணம் நமக்கு தர வேண்டாமா? அந்த செய்கின்ற பலனை வந்து நாம வந்து பற்று வைத்தலே கூடாது. நம்ம கடமை. நம்ம ஆசைப்பட்டு அந்த பையனை படிக்க வச்சோம். நம்மோட கடமை அது. அதனால நாம வந்து நீ நான் உன்னை சொல்லி சொல்லி காட்டுவாங்க சில பேர். நாம வந்து நான் உனக்கு இவ்வளவு பண்ணனேன், நீ ஏதாவது என்னை பத்தி நினைச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி வேற காட்டுவாங்க உறவுகள்ல. அந்த மாதிரி இல்லாம, அதாவது செய்யும் செயலின் பலனை கொள்ளும் பற்று விடுவதே உண்மையான துறவு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆக இதுல இருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம்? துறவுனா காட்டிற்கு செல்ல வேண்டாம், இல்லறத்தில் இருந்து கொண்டே துறவு செய்யலாம். அப்புறமா எண்ணத்தில் மனசில் துறவு வேண்டும். அதுக்கப்புறமா போட்டி, பிணக்கு, பகை இது இல்லாம நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிதான் நம்ம துறவு வந்து மேற்கொள்ள வேண்டும். சரிங்க. அடுத்ததாக துறவு என்பது தனியாக இல்லை, உறவை சரியாக கணக்கிட்டு அது போதும் மன நிறைவோடு துறவு. இந்த துறவு தான் ஆன்மீகத்தின் உயிர் நாடி, அருள்துறையின் உயிர் நாடின்னு அடுத்த டெபினிஷன் கொடுக்கிறார். துறவுன்றது தனியா கிடையாது.
உறவினை சரியாக கணக்கிட வேண்டும். அப்ப உறவினை சரியாக கணக்கிட்டு மனதில் துறவை கொள்ள வேண்டும். இதுதாங்க ஆன்மீகத்தின் உயிர் நாடி அல்லது அருள்துறையின் உயிர் நாடி. அப்ப உறவை கணக்கிடுதல் என்றால் என்ன? அது எப்படி நாம கணக்கிட வேண்டும்? வாழ்க்கையில இல்லறத்துல தான் இருக்கோம். எல்லாருமே இல்லற வாழ்க்கை தான் மேற்கொண்டு வரோம். ஏன்னா, மனவளக்கலையில தவம் கத்துக் குடுத்துருக்காங்க மகரிஷி. யாருமே போய் காட்டுல வந்து ஏதாவது அதாவது ஆசனம் ஏதாவது எங்கேயாவது ஒரு இருப்பிடத்த வச்சுட்டு மரத்தடியில புலித்தோல், மான் தோல் போட்டுட்டு நீ தவம் பண்ணுன்னு அவர் சொல்லவே இல்ல. நீ வந்து இருக்கிற இடத்திலேயே தவம் செஞ்சு உன்னுடைய ஆன்மீக கனவை ஆன்மீகத்துல உயர்வதற்கு முயற்சி செய்த மகரிஷி நமக்கு அறிவுறுத்தியிருக்கார். ஆக உறவை சரியாக கணக்கிடுதல்னா என்ன? எது தேவையோ முன்னமே சொன்ன கருத்து தான். எது தேவையோ அதை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். அது திறக்கணும்னு அவசியமே இல்லை. உடை இல்லாம இருக்க முடியாது, இருப்பிடம் இல்லாமல் இருக்க முடியாது, அப்புறம் உணவு இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. அப்ப புலன்களில் மட்டும்தான் தொடர்பு கொள்ள வேண்டும். மனசு அதுல பற்றுக்கொள்ளக்கூடாது. ஆஹா, நம்ம ஒரு கடைக்கு போறோம். இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு. 1 வாங்கினா 2 ட்ரெஸ்ஸுன்றான். நம்ம வாங்கி வைப்போம். அப்படின்னு அலமாரியில வந்து ட்ரெஸ்ஸ அடுக்கி வைக்கிறது வந்து தொரவு கிடையாது. நமக்கு தேவையா? அத வாங்கிக்கிறோம். எண்ணம் பொருட்களோடு ஒட்டாத தொரவு நிலையில் இருப்பதுதான் உறவை கணக்கிடுதல். தொரவு என்பது மனதிற்கு உட்பட்டது. இப்படிப்பட்ட தொரவுதான் உறவின் தெளிவு அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. அடுத்தது உறவு என்பது பற்றி நிற்றல். அப்ப பற்றி நிற்றல் என்பதை பற்று நிலையிலிருந்து அந்த பற்றி நிற்றல் என்ற நிலையிலிருந்து வெளியே வந்தோம்னா பற்றற்றான் துறவு. அதான் பற்று. அத பற்றி கொண்டே இருந்தோம்னா கடும் பற்றா மாறிடும். அந்த பழக்கம் வந்து வழக்கமா மாறிடும். அதனால அதான் உறவு என்பது ஒரு ஒரு பொருளை பற்றி நிற்றல். பற்றி நிற்றலிலிருந்து வெளியே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அது துறவு. அப்ப அந்த உறவையும் துறவையும் பற்றற்றான் பற்று அப்படின்னு சொல்றாங்க. பற்றற்றான் பற்று அப்படின்னா என்னன்னு டெஃபினிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, உணர்வோடு மெய் உணர்வு இணைந்து வரும்பொழுது நமக்கு பற்றற்ற நிலை வரும். அதான் பாயிண்ட். உணர்வோடு மெய் உணர்வு இணைந்து வருகிறது. அப்ப இதெல்லாம் பஞ்சேந்திரிய தவத்துல வரக்கூடிய தத்துவம். உணர்வு என்பது என்ன? புலன்பற்று. மெய் உணர்வு என்பது என்ன? இறைநிலை விளக்கம். இந்த ரெண்டும் இணைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, பற்றற்றா நிலை வரும். சரிங்க. அப்படி பற்று என்பதற்கு உதாரணம் சொல்றாங்க. புளியம் பழமும் அதன் ஓடு போல. புளியம்பழத்தை எடுத்துக்கோங்களேன். அது ஓட்டுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. ஆனால் அது ஓட்டுக்குள்ள ஒட்டுறது இல்லை. அது போலவே நாம சுற்றத்தாரோட மனிதன் வாழ்ந்தாலும் பந்த பாசங்களில் ஒட்டாமல் வாழ வேண்டும். பழுத்த பழம் புளியம்பழம் ஓட்டுடன் ஒட்டாது. அது போல மனிதன் பக்குவப்பட்டு பழுத்து விட்டால் பற்று புலன் பற்று பந்த பாசங்களில் மனம் ஒட்டாது. அதான் புளியம்பழமும் அதன் ஓடு போலன்னு உதாரணம் சார். இதை இன்னொரு உதாரணம் கூட சொல்லுவாங்க. விளாம்பழமும் அதன் ஓடு போலன்னு கூட சொல்லுவாங்க. 2வது எக்ஸாம்பிள் பாருங்க. பத்திரகிரியார் அவர் ஒரு சித்தர், பட்டினத்தாருடைய சீடர். அவர் என்ன சொல்றாருன்னா, பற்றது நீரில் படர் தாமரை போல் சுற்றத்தாரை நீக்கி மனம் தூர நிற்பது எக்காலம் அப்படின்னு பாட்டு பாடுறார். அதாவது என்ன சொல்றாருன்னா, தாமரை மலர் இருக்குல்ல, அது தண்ணீரை ஆதாரமாக கொண்டு தான் உயிர் வாழுது. எல்லாருக்குமே தெரியும். தாமரை மலர் தாமரை பூரா தண்ணீரை தான் இருக்கும். எல்லாருக்கும் குளம் தண்ணி ஏரி இந்த மாதிரிதான் இருக்கும். அப்ப அது தண்ணீரை கொண்டு தான் உயிர் வாழ்கிறது. அந்த தண்ணீரை தன்னுடைய இலை மேல் ஒட்ட விடுவதே இல்லை. அப்படியே தண்ணிக்குள்ள முழுகாது. அப்படியே தண்ணீர வந்து அப்படியே விளிம்புல தண்ணி நிக்காது. அப்படியே ஒட்டவே எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஒட்டவே விடாது. அது போலவே இல் வாழ்க்கையில் நாம இருந்தால் கூட வாழ்வினுடைய ஆசா பாசங்கள், பந்த பாசங்கள், ஆசை பற்றுகள் நம்மை பற்றாமல் என்ன செய்ய வேண்டும்? பார்த்து கொள்ள வேண்டும். உறவினர்களோடு தான் இருக்கிறோம். ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கிறோம். உறவு வேண்டாம்னு சொல்லக்கூடாது. உறவு வந்து மெயின்டெயின் பண்ணணும். ஓகே, எல்லாமே ஓகே. ஆனா அதுக்காக வந்து நம்ம தலையில தான் குடும்பமே ஓடுது அப்படின்னு அந்த பந்த பாசங்களை நம்ம சிக்கிக் கொள்றோம். தாமரை தண்ணி போல. அப்ப இந்த வரிகள்ல உறவு என்பது உறவுகளிடமும் உறவினர்களிடமும் சுற்றத்தாரிடமும் வாழ்க்கை நடத்தினாலும் கூட நாம் வந்து மனதளவில் துறவு வேண்டும். ஆக துறவு என்பது வாழ்க்கையில் ஆசா பாசங்கள் நம்மை பற்ற விடாமல் பார்த்து கொள்ளுவதுதான் பற்றற்றான் பற்று அப்படின்னு டெபினிஷன் கொடுக்கிறார். எதையுமே நம்ம பற்ற விட்டோம்னா கடும் பற்றா மாறிடும். அப்ப கடும் பற்றாமனா அருகுணம் தான்.
அப்ப பற்றற்றான் பற்று என்பது இதுதான் மனதளவில் தரும். நம்ம வந்துங்க வாழ்க்கையில எது வேணாலும் வாங்கலாம். எது வேணாலும் ஒரு காருக்கு பதிலா 2 கார் வாங்கலாம். பங்களா, ஏசி அப்படி எது வேணாலும் வாங்கலாம். ஏன்னா அதெல்லாம் நமக்கு தேவைதான். கார் ஒரு இடத்துக்கு போகணும்னா கார் தேவைதான். ஸ்கூட்டர் தேவைதான். காரும் வச்சுக்கலாம், டூ வீலரும் வச்சுக்கலாம். அது தேவைதான். அப்ப அப்ப அந்த 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 மாரி பொருள், செல்வம் அப்படின்னு இருக்கும்போது, மனம் வந்து எதிலயுமே ஒட்டாமல் இருக்கிறது தான் துறவு. இது ஒரே ஒரு பாடல் சொல்லிட்டு நிறைவு செஞ்சுர்றேங்க. இது ரொம்ப நல்ல பாடல்ங்க. குரு மகான் அவர்கள் "உறவும் துறவும்" என்ற பாடலில், உறவு என்றால் என்ன? துறவு என்றால் என்ன? அழகா சொல்றாருங்க. அவரோட பாடல்லாம் மிக எளிமைங்க. பாரதியாரோட பாடல் மாரி மிக எளிமை. ஒரு தடவைக்கு 2 தடவ படிச்சாலே நமக்கு ஈஸியா புரியும். அந்த பாட்டு என்னன்னு இப்ப சொல்றேன் பாருங்க. "அகத்ததுவே அறிவாயும் தெய்வமாயும் அமைந்தும் அசைத்தும் ஆற்றும் மெய் உணர்ந்தோம். இகத்துணர்வு அனுபவங்கள் அனைத்தும் என்றும் இன்பத்தைத் தரும் பெருக்கு நிகழ்ச்சி ஆச்சு." பகுத்துணர்ந்து இன்பத்து மீதுதாங்க நம்ம கவனிக்கிறோம். பகுத்துணர்வு இன்பம், துன்பம் துய்த்துப் பெற்ற பதிவுகளின் எல்லைகளைக் கடந்து ஆற்றும் தொகுத்துணர்வு. இதையும் நம்ம கவனிச்சுக்கிறோம். தொகுத்துணர்வு பேரின்ப ஊற்றாய் உற்ற துணையாச்சு உறவும் அதை துறவும் அஃதே அப்படின்றார். இந்த பாடல்ல என்ன பொருள் என்றால், சுருக்கமாக பார்க்க வேண்டுமானால், புலன் பற்று, பொருள் பற்று இன்பத்தை தருகிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சதா சர்வ காலமும் 24 மணி நேரமும் 365 நாட்களும் இன்பத்தையே நம்ம ஏன்னா சில பேர் இருக்காங்க. Facebook பார்ப்பாங்க, WhatsApp பார்ப்பாங்க, மெசேஜ் போடுவாங்க. இன்னும் எத்தனையோ ஆப் எல்லாம் நெறைய வந்துருது இப்ப. அப்ப அந்த மாரி ஆப் எல்லாம் நெறைய வந்து பார்க்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்ப இது நமக்கு இன்பம் தருகிறது அப்படின்னு இதிலேயே 24 மணி நேரமும் பொழுதை போக்கிக் கொண்டால், அப்ப அதுலேருந்து என்ன? அதத்தான் இகத்துணர்வு அனுபவங்கள் அனைத்தும் என்ன ஆகிறது? இன்பத்தை பெருக்கக்கூடிய நிகழ்ச்சியாச்சு. ஏன்னா சயின்ஸ், டெக்னாலஜி நம்ம எவ்வளவு பயன்படுத்தணுமோ அதுதான் தேவைக்கேத்த மாரி அத பயன்படுத்திக்க வேண்டியதுதான். அதனால இது நமக்கு இன்பத்தை பெருக்கிக்கிறது அப்படின்னு சொல்லி அதிலேயே மூழ்கி விடக்கூடாது. அப்ப அது என்ன ஆகுது? அப்ப என்ன அது? அந்த மாரி நம்ம இது பண்ணோம்னா, அது அளவு இன்பமானது அளவு மீறினால் நமக்கு துன்பத்தை தரும் அப்படின்றது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட புலன்பற்று, பொருள் பற்று என்ற அந்த கடும் பற்று என்ற உறவிலிருந்து வெளியேற வேண்டுமானால் என்ன செய்யணும்? அகம் நோக்கி தவம் செய்து மெய் விளக்கம் பெற வேண்டும். நமக்கு தவம் கத்துக் குடுத்திருக்கார். அதுல சங்கல்பம் நமக்கு தெரியும். இந்த மாரி இப்போ Facebook அனாவசியமா பார்க்க மாட்டேன்னு ஒரு சங்கல்பத்தை நம்ம போட்டுக்கலாம். நான் நம்மள சொல்லல. யங்ஸ்டர்ஸ் தான் அந்த மாரி ரொம்ப டைம் வேஸ்ட் பண்றாங்க. நம்ம அந்த மாரிலாம் இருக்கிறது கிடையாது. அப்ப அதாவது அந்த மெய்ப்பொருளானது அந்த அடுத்தது என்ன தெரிஞ்சுக்கணும்னா பாடல, அந்த மெய்ப்பொருளானது உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் அறிவாக செயல்படி அதான் அறிவு திருக்கோயில். அறிவே தெய்வம் அப்படின்னு சுவாமிஜி சொல்றார். அறிவாக செயல்படி அந்த அறிவு தான் தெய்வம். அப்ப செயல்படுகிறது என்பதை உணர்தல் மிக அவசியம். ஆக மெய் விளக்கம் பெற வேண்டுமானால், அறிவாக செயல்படுகிறது என்பதை உணர வேண்டுமானால், அதற்கு ஒரே வழி வந்து தவம் செய்தல் தான் வேண்டும். இதைத்தாங்க பாடல் வரியில அகத்ததுவே அறிவாயும் தெய்வமாயும் அமைத்தும் அசைந்தும் ஆற்றும். அப்ப அற்றும் மெய் உணர வேண்டும் அப்படின்னு இந்த பாடல்ல எது முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, பகுத்துணர்வு, தொகுத்துணர்வு என்ற சொற்களை அவர் பயன்படுத்துகிறார். அப்ப அந்த குருமகான் வந்து பகுத்துணர்வு, தொகுத்துணர்வு என்பதை பயன்படுத்துகிறார். அப்ப பகுத்து உணர்வு என்றால் என்ன? எல்லாத்தையுமே பகுத்து பகுத்து பார்க்கிறது. வாழ்க்கையில நடக்கின்ற நிகழ்ச்சிகளை பகுத்து பார்க்கிறது. உறவு, துறவுன்ற மட்டும் கிடையாதுங்க அந்த பாயிண்ட். நம்ம ஒரு ஃபங்ஷன் நடத்துறோம். அதுல ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோம். ரொம்பவும் சிறப்பா நடைபெறல. உடனே பகுத்து பார்க்குறேன். எந்த அனலைஸ் பண்ணி பார்க்குறது. எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணோம்? எதுல தப்பு நடந்தது? வேலைக்காரங்கள நம்பிட்டோமா? நாம அதுல இன்வால்வ் ஆகலையா? அந்த மாரி பகுத்து பகுத்து பார்க்கிறது தான் பகுத்துணர்வு. பகுத்துணர்வு என்பது புலனறிவு. அப்ப புலனறிவினுடைய தன்மையை உணர்தல் என்பது தொகுத்துணர்வு. அதாங்க பகுத்துணர்வு, தொகுத்துணர்வு. பகுத்துணர்வு என்பது புலனறிவு. புலனறிவினுடைய தன்மை புலனறிவினுடைய தன்மையை உணர்தல் தொகுத்துணர்வு. அப்ப
முதல்ல சொன்ன மாதிரி புலனறிவினுடைய தன்மை என்ன? ஒருத்தர் 24 மணி நேரமும் எதையாவது இன்பத்தை அனுபவிக்கிறோம்னு பார்த்து கொண்டே இருந்தால் அதனுடைய பாதிப்புகளை பகுத்துணர்ந்து நம்ம தொகுத்துணர வேண்டும். என்ன பாதிப்பு ஏற்படுகிறது? வாட்ஸ்அப்பே பார்த்துட்டு இருந்தா கண் பாதிக்கப்படுகிறது, இரவுல பார்த்துட்டு இருந்தா தூக்கம் வரமாட்டேங்குது, மூளையில பாதிப்படுகிறது. இதெல்லாம் நம்ம இந்த பதிவு உடனுக்குடன் என்ன இது கருமையத்துல பதிவடைஞ்சிருது இல்லைங்களா? அப்படியே இமீடியட்டா பதிவடைஞ்சிருது. அந்த பதிவு நமக்கு செயல்விளைவு தத்துவமாக நமக்கு வருகிறது. அதை நம்ம என்ன செய்யணும்? அந்த அதை பகுத்து பகுத்து பார்க்கறோம். உணவு ரொம்ப சுவையா இருக்குன்னா நம்மால எவ்வளவு சாப்பிட முடியுமோ அதை தான் நம்ம சாப்பிட முடியும். ஆகா, நிறைய கலர் கலரா சட்னி இருக்கு, அதனால அப்படி இருக்கும்போது நம்ம நிறைய சாப்பிடலாம் அப்படின்னா அது உடல் நலம் பாதிக்கும், நம்ம டாக்டர்கிட்ட தான் போகணும். இதெல்லாம் தாங்க பகுத்துணர்தல். பகுத்துணர்தல் என்பது புலனறிவு. அப்ப அடுத்தது அப்ப என்ன செய்யணும்? தொகுத்துணர வேண்டும். தொகுத்துணர்வு அப்படின்னு என்ன செய்யணும்? அப்ப பகுத்துணர்வு இன்பம் துன்பம் துய்த்து பெற்ற பகுத்துணர்ந்து பார்த்தோமானால் அதனுடைய பதிவுகள் நமக்கு தேவையில்லை. அதான் தொகுத்துணர்வு. இன்பம் துன்பம் நமக்கு வருது பாருங்க, பகுத்துணர்வு. அந்த பதிவுகள் நமக்கு தேவையில்லை. அதனால அந்த பதிவுகளினுடைய எல்லைகளை கடந்து தொகுத்துணர்வு வர வேண்டும். அப்ப தொகுத்துணர்வு வர வேண்டும் என்றால் இறைநிலையை அடைவதற்கு உரிய வழியை நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த மாதிரி இன்பத்தை அனுபவிக்க வேண்டிய வழியை நம்ம கடைபிடித்தல் தவறு. இறைநிலையை உணர்தல் என்பதை கடைபிடித்தல் வேண்டும். அதுதாங்க தொகுத்துணர்வு என்பது. அதுதான். ஆக பகுத்துணர்வு தொகுத்துணர்வு என்பது இறைநிலை. தொகுத்துணர்வு இறைநிலை அடைய வேண்டும், இறைநிலையோடு இரண்டர கலக்க வேண்டும். இதுதான் தொகுத்துணர்வு. இறைநிலையோடு கலந்தால் நமக்கு என்ன ஏற்படும்? இன்பத்தை அனுபவித்தால் பதிவுகள் ஏற்படும். இறைநிலையோடு கலந்தால் நமக்கு என்ன வரும்? பேரின்பம். நமக்கு ஒரு இன்பம் துன்பம் அமைதி பேரின்ப நிலை. அப்ப அந்த இறைநிலை தான் நமக்கு நல்ல துணை, உற்ற துணை. அந்த இறைநிலையை நம்ம பிடிச்சிட்டோம். அதை தான் பற்று கொண்டு இறைநிலையை பிடிக்க வேண்டும். மகரிஷியோட கால்களை பற்று கொண்டு பிடித்து விட வேண்டும். அப்படி பிடிச்சிட்டோம்னா அதுதான் பற்று. அப்ப அந்த மாதிரி பற்று கொண்டுட்டோம்னா இறைநிலையோட குரு மகானோட மீது பற்று வைத்து விட்டோமானால் அதுதான் உற்ற துணை, அதுதான் பேரின்ப நிலை. இதைத்தான் நமக்கு என்ன செய்யணும்? தொகுத்துணர்வாக நம்ம கடைபிடிக்க வேண்டும். இந்த நிலைதான் சாமிஜி கடைசி வரிகளை முடிக்கிறார். உறவும் அது துறவும் அக்தே அப்படின்னு கடைசி வரிகளை. என்ன அழகான பாட்டு பாருங்க. அப்ப நாம் இதுல இருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம்? புலன் பற்றில் மூழ்கி கிடப்பது உறவு, உறவும் அதை துறவும் அக்தேன்றார் இல்லைங்களா? புலன் பற்றில் மூழ்கி கிடப்பது உறவு, மெய்ப்பொருளோடு இணைவது துறவு. இதுவும் உறவும் தரும். அதுதான் அழகான பாட்டு சொல்ற. புலன் பத்திர மூழ்கிட்டோம்னா அதே உறவு கடும் பற்று வந்துடும். மெய்ப்பொருளோட இணைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுல மூழ்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுதான் துறவு. அப்ப இந்த பகுத்துணர்வு இதுதாங்க தொகுத்துணர்வு. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த பகுத்துணர்வு தொகுத்துணர்வை வாழ்க்கையில உறவும் துறவும் மட்டும் அல்லாமல் எல்லா விஷயத்திலுமே அதை அப்ளை பண்ணணும். அதான் மகரிஷி சொன்ன கருத்து. எவ்வளவோ கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த கருத்துக்களை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணி பார்க்கறோம், என்ன அனலைஸ் பண்ணி பார்க்கறோம். ஆக அது இன்னொரு பாட்டு கூட சொல்லியிருக்காங்க. அதாவது நாம திருத்திக் கொள்ளணும்ன்றார். பகுத்துணர்வு தொகுத்துணர்வு மூலமாக திருத்திக் கொள்ளணும். உறவிலே காணுகின்ற உண்மை நிலை தெளிவுதாங்க எக்ஸ்பிளனேஷன். உறவிலே காணுகின்ற நிலை தெளிவே துறவு, துன்பமில்லா இன்பம் நல்கும். இதுதான் துன்பமே வாழ்க்கையில வராது, இன்பம் நல்கும். இதுதான் அறவோர்கள் கண்ட நெறி, சான்றோர்கள் கண்ட நெறி, அன்பு நெறி. திறமான வாழ்வு பெற நம்மை நாமே திருத்திக் கொள்வோம். திருத்திக் கொள்வோம்னா அதாவது உறவை ஒரு கண்ட்ரோல்ல அளவு முறையோட வச்சுக்கணும். துறவு அதுக்கப்புறம் துறவு வாழ்க்கை வாழணும். ஆக இந்த தலைப்புல உறவு எது துறவு எது என்று பகுத்து பார்த்து தொகுத்து நாம சிந்தித்தோமானால், தெளிவாக உணர்ந்து விட்டோமானால் துன்பமில்லாத ஒரு வாழ்வு அமையும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நார்வே டென்மார்க் அன்பர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.